Hi everyone, welcome to my channel Kitchen Craze. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பெப்பர் சிக்கன் கிரேவி. இது எப்படி செய்யலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு ஒரு 2 வெங்காயத்தை நல்லா நறுக்கி அதை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் சேர்த்த பிறகு கொஞ்சமாக அதுக்கு உப்பு போட்டால் சீக்கிரம் அது வெந்துடும். அதனால் நம்ம வெங்காயம் சேர்த்த பிறகு கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது, அதை சேர்த்துக்கலாம். அது ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் நிறைய நல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிடணும். அந்த வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆயிடணும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி போதும். நம்ம மீடியமாக வெட்டி அதை நம்ம சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கலரும் கொடுக்கும். இது 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு. இது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் இதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் கடைசியாக உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் தேவைக்கேற்ப. நான் இந்த அளவு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ சிக்கன் வரைக்கும் இந்த அளவு தாராளமாக பற்றும். மசாலா அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா நீங்கள் சிக்கனை நல்லா கிளறி விட்டுறலாம், அந்த மசாலாவோடு எல்லாம் ஒட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் நல்லா 1 கப்பு தண்ணி ஊற்றி அதை நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் இந்த சிக்கனை கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். சும்மா மூடி போட்டால் போதும். இப்படி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் அது வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே பக்கத்தில் ஒரு பேனில் 2 பட்டையோட ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து 1 ஏலக்காய் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு சும்மா மிதமான சூட்டில் கொஞ்சமாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கும். நமக்கு 1 கப் தண்ணி போட்டால் போதும். அதுக்கப்புறம் சிக்கன்லேருந்தே தண்ணி விடும். நீங்கள் இப்போது அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா இருக்குது இல்லையா, நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அது எல்லாத்தையும் நீங்கள் இந்த கிரேவிக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்தா நல்லா காரசாரமான கிரேவி ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் சேர்த்துட்டு நம்ம சிக்கனுக்குள்ளே நல்லா கிளறி விட்டாலே போதும். நல்லா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும். இந்த பெப்பர் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டால் அருமையான பெப்பர் சிக்கன் ரெடி.